போட்டுட்டு இருக்காரு ஓவரை. ஆர்டிஎக்ஸ் கரெக்டா ஓடி ஓடி நிறைய ரன் சேர்க்கிறாங்க. அண்ட கொஞ்சம் உனக்கு தொண்டை. அருமையான ஒரு அடிங்க. ஒன்னா ரெண்டா ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. டேய் நீங்க அப்படி போயிடலாம் தயவு செஞ்சு என்ன வெறுப்பேற்றுவீங்க. இரண்டாவது முடிவில் அணி எண்ணிக்கை 26 ஓட்டங்கள். இரண்டாவது முடிவில் அணி எண்ணிக்கை 26. சிறப்பான ஒரு தொடக்கம். சிறப்பான ஒரு பந்து வீச்சு. கேட்ச் ஆகுமா? கேட்ச் என்ற முறையில் கட்டப்பா வாங்கி வாயில போட்டுக்கினாரு கேட்ச. அருமையான ஒரு கேட்ச். அவர் வாயில போடல, தலையில போட்டார். எதுவும் பண்ணல. பந்து வீச்சு. கேட்ச் ஆகுமா? பீஸ்ஃபுல்லான கிரிக்கெட் விளையாடுங்க. கேட்ச் என்ற முறையில் கிரிக்கெட் மட்டும் விளையாடுங்க. வாங்கி சிறப்பான முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் ரூபன். சிறப்பான ஒரு பந்து வீச்சுங்க. அருமையா போட்டுட்டு இருக்காரு ரூபன். ஸ்பார்டன்ஸ் அணிக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு இருக்காரு ரூபன். முழுக்க முழுக்க கொஞ்சம் யங்ஸ்டரையே நம்பி இருக்குது இந்த டீம். ஒன்லி ஒரு 3 பிளேயர் தான் சீனியர் பிளேயர் இருக்காங்க. நல்லா போட்டு இருக்கும்போது நான் ஏன் நல்லா போடுறேன், இந்த வாங்கிக்க ஒரு நோபால் அப்படின்ற முறையில் போட்டு 2G நோபால் மற்றும் 2 ஓட்டங்கள். ரூபன் ரன்னே இல்லையா, இந்த வாங்கிக்கங்க ரன்னு அப்படின்னு நோபால் போட்டிருக்காரு. அபி வந்து அவங்க டீமுக்கு இங்கிருந்து இன்ட்டு கொடுக்கலான்னு பாக்குறாரு. அது வேலைக்கு ஆகாது. போன் பண்ணி சொல்லிடுங்க தயவு செஞ்சு.
7th இன்னைக்கு ஒரு மேட்ச் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. அகலப்பந்து நாடி நடுவர்களே, நம்ம என்பிஎல் உடைய ஒரு சின்ன டிராபேக் என்னன்னா நிறைய எக்ஸ்ட்ராஸ் போடுறோம். நிறைய எக்ஸ்ட்ராஸ் இல்லைனாலே டோர்னமெண்ட் கொஞ்சம் சீக்கிரமா முடிக்கலாம். நம்ம பண்ற பெரிய மிஸ்டேக்கே அதுதான். இந்த எக்ஸ்ட்ராஸ் போறதுனால டீமும் நிறைய பாதிக்கப்படுது. நம்ம டோர்னமெண்ட்ல 6-4ஓட எக்ஸ்ட்ராஸ் தான் அதிகமா போயிருக்கு வரைக்கும். 3 ஓவர் முடியல. அணி எண்ணிக்கை விக்கெட்டுங்களா? நன்றி. சூப்பர் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னா இதாங்க. பேட்ல பட்டுது கீப்பருக்கும் பேட்ஸ்மேனுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா பேட்ஸ்மேன் வாண்டடாவே தன்னுடைய விக்கெட் வீழ்ந்துச்சு நினைச்சு வெளியே போறாரு. கொஞ்சம் ரைட்டா. சூப்பர். கமான் ஹரிஷ். விக்கி வினீத் பரம்பரையில் வந்த ஹரிஷ் எப்படி இவ்வளவு நியாயமா இருக்காருன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் அவருக்கு விழாக்குழுவின் சார்பாக வாழ்த்துக்கள். சூப்பர். இந்த மாதிரி தான் இருக்கணும். யங்ஸ்டர்ஸ் தான் அடுத்த என்எஸ்கேனவருடைய கிரிக்கெட்டர்ஸ். அவங்க இதெல்லாம் பார்த்து நிறைய கத்துக்கணும். பால் எத்தனை பால் பாய்க்கு நடுவர் அவர்களே, தேர்ட் அம்பையர் கடைசி பந்து. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் நேம் இஸ் சஞ்சு. சிறப்பான முறையில் பந்து வீசி இந்த ஓவரில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அவர் பண்ண பெரிய மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்ட்ராஸ் போடுறாரு. எக்ஸ்ட்ராஸ் இல்லைன்னா இது அருமையான ஒரு ஓவரா முடிஞ்சிருக்கும். சூப்பரா போலிங் போட்டுட்டு இருக்காரு. சபாஷ், வெல் போல். சூப்பர். இதான் ஃபாலோ பண்ணணும் யங்ஸ்டர்ஸ். எக்ஸ்ட்ராஸ் போட்டா எக்ஸ்ட்ரா ஒரு பால் போடணும், எக்ஸ்ட்ரா ஒரு ரன் கிடைக்குது ஆப்பனண்ட்டுக்கு. அதனால நீங்க பேட்ல போட்டாலுமே பவுண்டரி சிக்ஸ் கம்மியா தான் வருது. நீங்க அதை யோசிச்சு போலிங் போட்டா மட்டுமே போதும். 3 ஓவர் முடிஞ்சு அணி எண்ணிக்கை 31 ஓட்டங்கள். சிறப்பான ஒரு பந்து வீச்சு. இந்த ஓவரில் 5 ரன் மட்டுமே விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு ரூபன். அதுல பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நோ பால் 2 ஒரு வைட் 4 ரன் எக்ஸ்ட்ராஸ்ல கொடுத்திருக்காரு. ஒரு நல்ல ஒரு ஓவர் வீசி மறுபடியும் பாட்டன்ஸை கேம்குள்ள கொண்டு வந்திருக்காரு ரூபன். இது வந்து விட்டார் சக்திவேல் என்கின்ற கட்டப்பா. எங்கள் அனைவராலும் அன்பாக அழைக்கப்படுவார் கட்டப்பா என்று. கட்டு எதை கட்டுறது? தாலி கட்டுறதா? தாலி தான் கட்டலாம்னு பாக்குறாரு. இந்த தூள் கட்டிடுவார் நினைக்கிறேன் நானு. மேட்சை மட்டும் பாருங்க. நாங்க கமெண்ட்ரி கவனிக்காதீங்க. நீங்க ஃபுல் போக்கஸ் மேட்ச்ல தான் இருக்கணும். சிறப்பான ஒரு தொடக்கம் அதெக்ஸ். அருமையான ஒரு பந்து வீச்சுங்க. 1-2. சூப்பர். நல்ல ஒரு ஃபீல்டிங்க. ஒரு ஓவர் நல்லா புடிச்சு கொடுத்தா ஒரு ஃபீல்டர்ஸ்க்குமே ஒரு பூஸ்டப் போறது. டீம் ஒரு மாதிரி நல்ல ஒரு எனர்ஜில இருக்காங்க. ஸ்பாட்டன்ஸ் பார்க்கலாம். இதே எனர்ஜியோட இன்னொரு 5 ஓவர் போடணுங்க. சிறப்பான ஒரு பந்து வச்சுங்க. நல்ல ஒரு எஃபர்ட்டோட பால் போடுறாரு. அந்த எஃபர்ட்டோட இதுதான் அந்த சவுண்டு. நீங்க வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க. அந்த எஃபர்ட் போடும்போது ஆட்டோமேட்டிக்கா போலர்ஸ்க்கு அந்த சவுண்ட் வரும். நல்லா எஃபர்ட் எடுத்து போடுறாரு. தெரியுது இந்த மேட்சோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவு முக்கியம் அவருக்கு ரொம்ப புரியுது. அருமையான ஒரு பந்துங்க. சூப்பரான ஒரு கம்பேக் கொடுத்திருக்காரு கட்டப்பா. சிறப்பான ஒரு பந்து வீச்சு வெளிப்படுத்திருக்காரு கட்டப்பா. அருமையான பந்துங்க.
சூப்பரா இப்பதாங்க லைனை பிடிச்சிருக்காரு அவரு. நேத்து கூட ஏதோ கொஞ்சம் இதுவா தான் போட்டாரு. இன்னைக்கு நல்லா லைனை பிடிச்சி அருமையா போட்டுட்டு இருக்காரு. நல்ல ஒரு கம்பேக் பண்ணிருக்காங்க ஸ்பாட்டன்ஸ். எஸ், கோகுல்ட்ட வந்தா நீங்க மறந்துடணும். கண்ணை மூடின்னு பேட்ஸ்மேன் வெளியே போயிடலாம் கோகுல்ட்ட அடிச்சா மட்டும். ஏன்னா அவரு 333 நம்பர் போட்டிருக்காரு. 333 எல்லாருக்குமே தெரியும். கிறிஸ் கெயில் தான் கேள்விப்பட்டிருக்கேன். கிறிஸ் கோகுல் வந்தா நீங்க மறந்து அச்சா 6 4 தான் அடிப்பாரு. ரன் அவுட்லாம் ஆயிடுவார் நிறைய. அதனுடைய எக்ஸாம்பிள் தான் போன மேட்ச் அவுட் ஆனது. ஆமா, கிரீஸுக்குள்ள ஒரு நாளா கோயில் சுத்தி ஓடி வந்து நிறையாப்புல. இங்க கோயில் எதுனா லிகம்பேர் தான் சாமி போகுது. அவர் போய் சுத்தின்னு வர்றாரு. லிகம்பேர் போய் ஒரு ரவுண்ட் வச்சுன்னு வந்தாரு. அதுக்குள்ள பூச்சி அச்சு விட்டான். அடுத்த பேட்ஸ்மேன் சரவணன். அருமையான பந்து வீச்சு. மீண்டும் ஒரு டாட் பால். சிறப்பான முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். 4 ஓவர் ஆஃப்டர் த ட்ரிங்க்ஸ் பிரேக். 2 மினிட்ஸ். சீக்கிரமா டீம் மீட்டிங் போயிட்டு வந்துருங்க. தண்ணி வாங்க தான் போயிருக்கான். தண்ணி வாங்க தான் போயிருக்கான் ஆளு. அப்புறம் அவங்க டீம் ஒரு 2 வாட்டர் பாட்டில், ஒரு வாட்டர் பாட்டில் குத்துறான். அப்புறம் 33 நல்ல ஒரு கம்பேக்குங்க. அருமையா 2 ஓவர்ல 26 இருந்தது. அடுத்து பாத்தீங்கன்னா 2 ஓவர்ல இழுத்து பிடிச்சிருக்காங்க மேட்ச. சூப்பர். 2 ஓவருக்கு 7 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு செட்டில்டா தெரியுறாங்க ஸ்பாட்டன்ஸ். நல்ல ஒரு எனர்ஜி தெரியுது அவங்க கிட்ட இப்போ. இந்த ஆஃப் இன்னும் ஒரு 4 ஓவர் இருக்கு. அது முடிஞ்ச உடனே டாஸ் போடணும். மேஷிகல்ஸ் மற்றும் வாரியர்ஸ் அணி தலைவர்கள் எங்கிருந்தாலும் மேடை அருகே வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கண்டிப்பா நம்ம இன்னைக்கு டேல லீக் எல்லாம் 8 ஓவர் வச்சு நல்லா முடிக்கணும்னு ஆசைப்படுறோம். நீங்க அதுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்கும் போதே செகண்ட் மேட்ச் ஆடுறதான டீம் இங்க இருக்கணும். பட் ஆனா இன்னும் வரல நீங்க. சிறப்பான ஒரு பந்து வீச்சுங்க. சூப்பரா போலிங் போட்டுட்டு இருக்காங்க. ஃபாஸ்டா பண்ணுங்க. சிறப்பான ஒரு பந்து வீச்சுங்க. நல்ல ஒரு அடியும் கூட. 2க்கு வாய்ப்பா இல்ல 2 ஒன்னா கண்டிப்பா ரன் அவுட். நல்ல ஒரு ஃபீல்டிங்க. நல்ல ஒரு எனர்ஜில தெரியுறாங்க ஸ்பாட்டன்ஸ். சூப்பரா ஒரு 2 ஓவர் நல்லா கம்பேக் பண்ணதுக்கு அப்புறம் நல்ல ஒரு எனர்ஜில இருக்காங்க. சிறப்பான ஒரு அடிங்க. நல்ல ஒரு கேப்பை பிக் பண்ணி அடிச்சிருக்காரு. ஃபுட்பால் பிளேயர்ஸ் தான் நிறைய பேர். பவுண்டரி 4 ஓட்டங்கள். நம்ம என்பிஎல்ல பாத்தீங்கன்னா கிரிக்கெட்டை விட ஃபுட்பால் பிளேயர்ஸ் அதிகமா இருக்காங்க. இல்ல தெரியுது. அடுத்த வருஷம்லாம் வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடத்தணும்னா அடுத்து வந்து ஃபுட்பால் மேட்ச் நடத்தலாம்னு இருக்கோம். நிறைய பேர் செலக்ட் ஆவாங்க நினைக்கிறேன். நிறைய பேர் அந்த ஃபுட்பால் மேட்சுக்கு செலக்ட் ஆவாங்க. ஃபுட்பால் விளையாட தெரியாது, கிரிக்கெட் விளையாட தெரியாது. சொல்லு அசோக் அவர்களின் மகன்
நல்ல ஒரு ஃபீல்டிங்க. போன பால என்ன ஃபுட்பால் பிளேயர் கலாய்க்கிறீங்க, இங்க பாருடா கிரிக்கெட்ல வாங்கிக்க அப்படின்னு தட்டிடாப்புல த்ரோ. நாற்பத்தி மூணு. ஆறு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 43. மன்னிக்கவும், 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 53. 43. அருமையான பந்து. சிறப்பான ஒரு பந்து வீச்சு ரீகன். அருமையான பாலுங்க. சூப்பரா போட்டு புடிச்சிட்டு இருக்காங்க மேட்ச. ஃபர்ஸ்ட் பவர் பிளேல பாத்தீங்கன்னா 2 ஓவர் 26 அடிச்சாங்க. ஓவருக்கு 13 ரன் ரேட். அதுக்கப்புறம் அப்படியே கம்மி பண்ணிட்டாங்க ஸ்பாட்டன்ஸ். நல்ல ஒரு கம்பேக். சிறப்பான ஒரு பந்து வீச்சுங்க. டாட் பால். டாட் பாலுங்க. சூப்பரா போட்டுட்டு இருக்காரு ரீகன். அருமையான ஒரு பந்துங்க. கோகுல் கோகுல் அது மட்டும் ஞாபகம் வச்சுன்னு ஓடுங்க. ஆஹா, என்ன நான் மட்டும் நான் எழுச்சவனா, நானும் விடுறேன்டா ஒரு 2 ரன் உங்களுக்கு அப்படின்னு கோகுல் கொஞ்சம் சபதம் எடுத்திருக்காரு நினைக்கிறேன். இருங்க குனிய முடியலங்க. எங்க என்னங்க என்னங்க ஒரு பால் கூட விடாதுங்க கோகுலு. எல்லாரும் 4 ரன். சிறப்பான ஒரு கட் ஷாட். ஒரு ஓட்டங்கள் மட்டுமே ரூபான். சூப்பர். லாஸ்ட் பால். அருமையான பந்து. இது ஒரு நல்ல ஓவர் அமைஞ்சிருக்கு ஸ்பாடன்ஸ்க்கு. 6 ஓவர் முடிவில் 48 ரன்கள். 48. சிறப்பான ஒரு 2 டீமுமே ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல தான் இருக்காங்க. 6 ஓவர் 48ன்றது கம்மியான ஸ்கோர் கிடையாது. நல்ல யூத் ஸ்கோர் தான் அடிச்சிருக்காங்க. ஆனா எதிர் டீம்ல கெயில் இருக்காருன்றத மறந்துடாதீங்க.
சிறப்பான ஒரு கட் ஷாட். ஆஹா நீ மிட் ஃபீல்டிங் பண்ணாலும் கல் இருக்குதுன்ற மாதிரி கல்லு தட்டு விட்டுச்சு அந்த பால. சாமி வேண்டாரு வேலு, நன்றி நன்றி தெய்வமே அப்படின்னு அந்த கல்லுக்கு போய் தேங்க்ஸ் சொல்லுங்க, ரீகனுக்கு சொல்லாதீங்க. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்குன்னு கல்லுகிட்ட எடுத்து பாட்டு பாடுவார் நினைக்கிறேன் ரீகன். சிறப்பான ஒரு அப்படிங்க கேட்ச் ஆகுமா? அந்த டீம்ல சூப்பரா ஃபீல்டிங் பண்ணுற ஒரே ஆள் பாத்தீங்கன்னா தருண் மட்டும்தான். தருண் சூப்பரா ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்காரு. சிங்கிள் ஆண்டரா நின்னு ஸ்பாட்டன்ஸ தூக்கி கொண்டு போயிட்டு இருக்காரு. நீங்க தருண ஸ்பாட்டன்ஸ்ல இருந்து எடுத்துட்டீங்கன்னா ஒரு முக்காவாசி மேட்சே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கு. மேட்சுக்குள்ள இருந்துட்டே இருக்காரு. நல்ல ஒரு யங்ஸ்டரும் கூட, என்எஸ்கே நகரின் வளர்ந்து வரும் பிளேயர். தண்ணி தண்ணியா ஓட உனக்கு செக் பண்ணி புதுசா ஒரு பேர் வந்திருக்கு, 60 லிட்டர் கேன். சிறப்பான ஒரு அடிங்க கேட்ச் ஆகுமா? ஓ நல்ல ஒரு ஃபீல்டிங்க பின்னாடி கட்டப்பா. கட்டப்பா சூப்பரா ஒரு பேக்கப் பண்ணாரு வந்து கோகுல். நல்ல ஒரு ட்ரையும் கூட. அந்த 60 லிட்டர் கேனை இறக்கி வச்சாருன்னா கண்டிப்பா பாஸா ஓடி இருப்பாரு. அந்த 60 லிட்டர் வாட்டர் கேனை எப்ப கீழே இருக்குவாருன்னு தெரியல. டேங்க் சிறப்பான ஒரு கட் ஷாட். நல்ல ஒரு ஃபீல்டிங் பண்ணலாம்னு முயற்சி பண்ணாரு கோபி. ஆனா பால பிடிக்கல, ரன் அவுட் வாய்ப்பா? இல்லங்க, நல்ல ஒரு ஃபீல்டிங் பண்ணிருக்காரு குருசாமி கோபி. குருசாமி கோபி தானே அது? மணி என்ற சாமி 2வது வருஷம் கை காட்டுற வயிற்றுல மணி. நல்ல ஒரு அட்டிங்க, அருமையான பிடிச்சாருங்க கேட்ச். சூப்பர் வெல் கேட்ச், சூப்பரா பிடிச்சிருக்காரு. நல்ல ஒரு ஃபீல்டிங், நல்லா போட்டுட்டு இருக்காங்க ஸ்பாட்டன்ஸ். அருமையான பிடிச்சாருங்க கேட்ச். ஆர்டிஎக்ஸ்க்காக அடுத்த பேட்ஸ்மேன் சசி. நல்ல வேலை பௌர்ணமி வந்துச்சு. இன்னும் அமாவாசை வரத்துக்கு 15 நாள் இருக்கு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா வந்திருக்காரு நம்ம என்எஸ்கே நகரோட செல்லப்பிள்ளை. அமாவாசை என்று அன்போடு அனைவராலும் அழைக்கப்படுவார். வந்திருக்காரு நம்ம என்எஸ்கே நகரோட செல்லப்பிள்ளை. அமாவாசை என்று அன்போடு அனைவராலும் அழைக்கப்படுவார். கடைசி பந்து சிறப்பான பந்து வச்சு ரன் அவுட் வாய்ப்பா? இல்லங்க, டாட் பால கூட ஏன் டாட் பால் விடுறீங்க? தோ இந்த வாங்கிக்க இன்னொரு ரன்னு ஜார்ஜி. ஆமா, இவர் 60 லிட்டர் டேங்க்னா இது ஒரு 120 லிட்டர் டேங்க். ரன் அவுட் வாய்ப்பா? இல்லங்க, பால் அப்படின்னா ஓவர் ஓவர் ஓவர். ஆஃப்டர் 7 hours completed, score 53, 5 wickets. நல்லா போட்டிருக்காருங்க. 5 ரன் மட்டுமே விட்டு கொடுத்திருக்காரு. இந்த பாலை பிடிச்சிருந்தா கண்டிப்பா 4 ரன் மட்டுமே போயிருக்கு இந்த ஓவர்ல. 53. அடுத்த போட்டிக்காக வாரியர்ஸ் மற்றும் மேஷ் ஈகிள்ஸ் அணியின் கேப்டன்கள் எங்கிருந்தாலும் நாளை அறிக்கையை வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆமா, இவர் 60 லிட்டர் டேங்க்னா இது 120 லிட்டர் டேங்க்.
போட்டு இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே அடுத்த மேட்ச் உள்ள போயிடணும். இப்படி லேட்டா வர டீமுக்கு கண்டிப்பா ஒரு ஓவர் நாங்க கம்மி பண்ணி தான் போடுவோம். சீக்கிரமா இருக்கிற டீமுக்கு கண்டிப்பா கம்மி ஆகாது. ஓகே. அது மாதிரி லேட்டா வர டீம் கண்டிப்பா 5 ஃபீல்டு உள்ள வச்சு விளாடணும். ஒரு ஓவர் கம்மி பண்ண மாட்டோம். கண்டிப்பா 5 ஃபீல்டு உள்ள வச்சு விளாடணும். 4 ஃபீல்டு தான் வெளியே வச்சு விளாடணும் மேட்ச் ஃபுல்லாவே. சிறப்பான ஒரு ஷாட்டுங்க. 2 ரன்னா 2 3 ஆக்குவாரா. ரீகனை நிறைய எதிர்பார்க்கறாங்க அவங்க. ஆஹா நீ ஆக்கலாம் என்ன, நான் இருக்கேன்டா உன் சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கட்டப்பா ஓடி வந்து ஒரு நோட் வச்சிருக்காரு. எதிர்பார்க்கறாங்க மகனே அவங்க. நீ த்ரோ கரெக்டா வச்சாலும் நீ சித்தப்பா நான் ஆக்கலாம் இருக்கேன்டா என்ன, இன்னொரு நான் ரன் இருக்கேன்டா கொடுக்கறதுக்குன்னு உன் சித்தப்பா தூக்கி அடிச்சிருக்காரு ஜார்ஜ். அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு முயற்சி. ஆர்டிஎக்ஸ்க்கு ரன் கட்டப்பா கொடுக்கறதுக்கு நிறைய ஓடி முயற்சி வந்து ஒரு பண்றீங்க. நோட் வச்சிருக்காரு. அது அப்பட்டமா தெரியுது. மகனே நீ த்ரோ கரெக்டா வச்சாலும் சித்தப்பா நான் இருக்கேன்டா இன்னொரு ரன் கொடுக்கறதுக்குன்னு தூக்கி அடிச்சிருக்காரு. அம்மா பாலுங்க. ரீகனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு பாலை கையில பிடிக்கிறாரு. அது ஆர்டிஎக்ஸுக்கு பாதகமான ஒரு விஷயம். நல்லா போட்டுட்டு இருக்காரு கட்டப்பா. இது வந்திருக்காரு கார்த்தி. நல்ல ஒரு ரிவர்ஸ் முயற்சி. ஆனா அவர் பாத்தீங்கன்னா புல் ஷாட்டை கண்ட்ரோல் பண்ற மாதிரி ரிவர்ஸையும் கண்ட்ரோல் பண்ணி கீழே அடிக்கிறாரு. அது ஏன்னு தான் தெரியல. விராட் கோலி ஃபேன் நினைக்கிறேன், நிறைய கண்ட்ரோல் பண்ணி ஆடுறாரு ஷாட்லாம். இந்த கார்த்தின்றவர்கிட்ட நிறைய ஸ்கில்ஸ் இருக்கு. அவரை நீங்க நல்லா உன்னிச்சு கவனிச்சீங்கன்னா தெரியும். முடிய தூக்கி விட்டுனே இருப்பாரு. இன்னும் கொஞ்சம் தூக்கி விடுவார் பாருங்க. சிறப்பான ஒரு பந்துங்க. இந்த பால எங்கேயுமே அடிக்க முடியாது. கோகுல் இருக்காருங்க 2 ரன் கொடுக்கறதுக்கு. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? பறக்கிறாருங்க. நாட் அவுட். பறக்கிறாருங்க கார்த்தி. அந்த முடிய பாருங்க, கையில தூக்கி விடுறதுல தலையிலே சிலுப்புறாரு. ஆரம்பிச்சாரு ஆரம்பிச்சாரு. பாருங்க நாட் அவுட். பால் ஆடுறதுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு ஷாம், ஓடனா 2 ஓடு, ஒண்ணுலாம் ஓடாத. அப்பவே தெரியுது அவருடைய இன்டென்ட் என்னன்னு. நிறைய ஸ்ட்ரைக் அவர் வச்சுக்கணும்னு பாக்குறாரு. கடைசி 2 பந்துகள். சரியான பந்துங்க. அருமையான ஒரு யாக்கிங் லென்த். இப்ப ஓட முடியாது, மாட்டிக்கிட்டாரு ஷாம். கண்டிப்பா அந்த பக்கம் ஸ்ட்ரைக் போக முடியாது. போன ரன் அவுட் தான் ஆவாரு. இந்த ஒரு பால் கடைசி ஆட்டத்தின் கடைசி பந்து, இந்த இன்னிங்ஸோட லாஸ்ட் பால். சிறப்பான ஒரு அட்டிங்க. 2 கன்ஃபார்மா 2 நினைக்கிறேன். நல்ல ஒரு த்ரோ, 2 ரன்ஸ். நல்ல பேட்டிங் கார்த்திகிட்ட இருந்து. 2 லாஸ்ட் பால் 2 ரன் அடிச்சிட்டாரு. 8 ஓவர் முடிஞ்சிருக்கு. 8 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 63. 63 ஓட்டங்கள் இந்த ஓவர்ல மட்டும். 63 டார்கெட்டுங்களா தம்பி? ஸ்கோர் என்ன? 62. 62 ஓட்டங்கள், 63 அடித்தால் வெற்றி. நல்ல ஒரு கம்பேக்ங்க பாட்டன்ஸ்ல இருந்து. ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ல 26 ரன் கொடுத்துட்டாங்க.
ஆஃப்டர் த பவர் பிளே நல்லா போலிங் போட்டாங்க, நிறைய மிஸ்ஃபீல்டிங் இருந்தது, இருந்தாலும் 60 ரன்ல மேட்சை பிடிச்சிருக்காங்க. நல்ல ஒரு கம்பேக், ஸ்பார்டன்ஸ் ரன் கொடுத்துட்டாங்க. ஆஃப்டர் த பவர் பிளே நல்லா போலிங் போட்டாங்க, வாரியர்ஸ் மிஸ்ஃபீல்டிங் இருந்தது. வாரியர்ஸ் மற்றும் மேட்ச் ஈகிள்ஸ் அணியின் கேப்டன்கள் எங்க இருந்தாலும் வந்துருங்க, டாஸ் போடுங்க. பிரதீப் ராஜா Warriors captain, ready. Match Eagles captain, ready. Time to toss. 8 overs match. Rules. வாரியர்ஸ் வின் த டாஸ். நாங்களே சொல்லிப்போம், அதுதான் நாங்க 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 தான். Spartan கொஞ்சம் ஃபாஸ்டா உள்ள போங்க, பேட்ஸ்மேன் உள்ள இருக்குங்க. நேரமின்மை காரணத்தினால மேட்ச் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்க. அம்பையர்ஸ் ஃபாஸ்டா. ஓகே, செகண்ட் ஆஃப் ஸ்டார்டட். 63 அடித்தால் வெற்றி. ஸ்பார்டன் தருண் போன மேட்சோட ஹீரோன்னு கூட சொல்லலாம். அவரை நல்லா சூப்பரா ஆடி மேட்ச் எடுத்துட்டு வந்தாரு. ஆனா ஒரு சின்ன மிஸ்டேக்கால மேட்ச் போன மேட்ச் விட்டாங்க. ஒரு ரன்ல தோத்தாங்க போன மேட்ச். அந்த இந்த பக்கம் ஜிம்மு கேட்டாண்ட நம்ம பசங்க யாருன்னா வண்டி விட்டீங்கன்னா வண்டி விடாதீங்க. தண்ணி கேன் வண்டி வருது அந்த பக்கம் தான். நம்ம பசங்க யாருன்னா அங்க வண்டி விட்டுருந்தீங்கன்னா அந்த கேட்ல இருந்து கொஞ்சம் ஓரமா எடுத்து விட்டுருங்க. ஜிம்மு கேட்டு வாசல்ல நிற்கிற டூ வீலர் எல்லாருமே
ஓரமா விட்டுருங்க. ஜிம் சைடு இருக்க கேட் வாசல்ல நிக்கிற எல்லா டூ வீலரையும் கொஞ்சம் ஓரமா விட்டுருங்க. ஒரு பெரிய வண்டி உள்ள வர வேண்டியது இருக்கு. சிறப்பான ஒரு தடுப்பாட்டம். லெகம்பேர் அந்த டைமர் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு டேல கண்டிப்பா கொஞ்சம் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. 35 மினிட்ஸ்ல 7 ஓவர் போடணும். டீம் கேப்டன் ஷாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஷாம் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. 35 மினிட்ஸ்ல 7 ஓவர்ஸ் போட்டுருக்கணும். பாத்துக்கங்க. இந்த ட்ரிங்க்ஸ் அப்ப மட்டும் அந்த டைமை ஸ்டாப் பண்ணுங்க. சிறப்பான ஒரு தடுப்பாட்டுங்க. ஆப்ரஹாம் இவரும் ஸ்பார்டன்ஸோடைய தூண் இல்ல, அவரும் குருசாமி மாதிரி தான். ஆப்ரஹாம் அவரும் இத்தனை வருஷமா ஸ்பார்டன்ஸுக்கு மட்டும் தான் விளையாண்டு. அகலப்பந்து நல்ல ஒரு ஸ்டார்ட். கண்ட்ரோல்டா பவுலிங் போட்டு இருந்தாரு. ஃபர்ஸ்ட் 2 பால்ல 2 சிங்கிள். பவர் பிளேல பவுண்டரியில ஓவர் போட நல்ல ஒரு ஓவரா கன்சிடர் பண்ண முடியும். ஏன்னா பவர் பிளேல 2 ஃபீல்டர் தான் வெளியே நிற்பாங்க. அதனால பேட்ஸ்மேனுக்கு நிறைய ஃபேவர் இருக்கும். இந்த டைம்ல பவுலிங் போறது ஒரு பெரிய கஷ்டம் தான். நல்லா பவுலிங் போட்டு இருக்காரு ஷாம். ஓய்யோ ஏர்ல போச்சு. அங்க யாரும் இல்லாத காரணத்தால தருண் தன்னுடைய விக்கெட்டை எடுக்கல. நல்லா போட்டுட்டு இருக்காரு ஷாம். பவர் பிளே ஒரு நிதானமான தொடங்கி இருக்காங்க ஸ்பார்டன்ஸ். இந்த மேட்ச் ஒரு நல்ல ஒரு அவேர்னஸோட விளையாடுறாங்க ஸ்பார்டன்ஸ். நல்ல ஒரு ஷாட்டுங்க. கேட்ச் மிஸ் ஆயிருக்குன்னு சொல்ல முடியாது. பட் கொஞ்சம் வெளியே தான் போச்சு. அது விட்டு இருந்தா கண்டிப்பா 4 கிடைச்சிருக்கும். ஒரு பவுண்டரி சேவ் பண்ணி கொடுத்திருக்காரு ஆர்டிஎக்ஸ்க்காக. நல்ல ஒரு ஃபீல்டிங்கும் கூட. அந்த ஃபீல்டருடைய பேர் தான் நம்மளுக்கு தெரியல. பாலா நான் கடவுள் படுத்த அந்த பாலா இல்ல, இவர் என்எஸ்கே நகர் பாலா. சிறப்பான தடுப்பாடுங்க. சூப்பரா ரன் சேர்த்துக்கிட்டு இருக்காரு தருண். நிதானமா ஆரம்பிச்சிருக்காரு கேம. பவர் பிளே ஃபர்ஸ்ட் ஓவரோட லாஸ்ட் பால். ஜிம் வாசல்ல இருக்க கேட் வாசல்ல யாரும் வண்டி விட வேணாம். அங்க இருக்கிற வண்டியும் எடுத்துருங்க. நம்ம டீம் பிளேயர்ஸ் யாருங்க இருந்துச்சுன்னா ஒரு வண்டி வர வேண்டியது இருக்கு. பிரதீப் காலையில சாப்பிடல நினைக்கிறேன். நல்ல ஒரு ஷாட்டுங்க. 2 ரனுக்கு வாய்ப்பா இல்ல, ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. நல்ல சிறப்பான ஒரு ஓவர். ஒரு ஓவர் முடிஞ்ச அணி நிக்க 7. நல்ல ஒரு ஸ்டார்ட்டுங்க ஆர்டிஎக்ஸ்க்கு. ஃபீல்டிங் டீம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த போட்டு முடிச்சிருக்காரு. 35 நிமிஷத்துல 7 ஓவர் முடிக்கணும். கொஞ்சம் பாத்துக்குங்க. டைமர் வந்து பாத்தீங்கன்னா எப்ப ஸ்டாப் பண்ணுவோம்னா இந்த ட்ரிங்க்ஸ் அப்போ மட்டும் தான் டைமர் ஸ்டாப் ஆகும். மீதி டைம்ல ஓடிட்டே தான் இருக்கும். நீங்க ஃபாஸ்டா மூவ் பண்ணீங்கன்னா தான் இந்த 35 மினிட்ஸ்க்குள்ள 7 ஓவர் போட்டு முடிக்க முடியும். நெக்ஸ்ட் போலர் பேர் பாண்டி, தங்க பாண்டி. கோல்டு என்று எங்களால் அன்போடு அழைக்கப்படுவார் கோல்டு பாண்டி. நல்ல ஒரு ஷாட்டுங்க. சூப்பரா கேப்ப பிக் பண்ணிருக்காருங்க. செம்ம த்ரோங்க அங்கிருந்து. ஒரு சூப்பர் பிக்கப் அண்ட் த்ரோ. 2 ஓட்டங்கள்
இன்னாரு எங்க எங்க தலை அண்டை அந்த ஸ்டம்ப் உடச்சிருப்பாரு அங்கிருந்து. இவன் ஏன்டா இங்கே சுத்தி இருக்கிறான், எங்கடா அனுப்பிச்சு விடுறாரு. ஏய் ஒரு கயிறு ஆனா. வணக்கம், நம்ம போட்டியை காண வந்திருக்கும் செம்ம ஷாட்டுங்க. ஆளே இல்லைங்க அங்க. கார்த்திக் பறந்துனே இருக்காரு. அவர் கையில ரக்கம் இருந்தாங்க இல்ல, பறக்கிறாருங்க இங்க இருந்து. அவுட் சைட்ல இருந்து கண்ட்ரில போய் பால பிடிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு கிரவுண்டை கவர் பண்றாங்க. நம்ம போட்டியை காணுவதற்காக எஸ்கே என்கின்ற சரவணகுமார் வந்திருக்காரு. வெல்கம் சீனியர் பிளேயர். அகல பந்துங்க, சூப்பரா வெள்ளி பண்ணாரு. அப்புறம் சூப்பரா விளையாடிட்டு இருக்காரு ஸ்பார்டன்ஸ்க்காக. நல்ல ஒரு பேட்டிங் கூட. அருமையான ஷாட்டுங்க. மிஸ் ஃபீல்டிங். ஓடுவாரா ரன்னு. இங்கே காத்திலே தத்தளிச்சு நிற்கிறாரு ஆபிரகாம். நல்ல ஒரு த்ரோங்க அங்கிருந்து. சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க ஸ்பார்டன்ஸ் இந்த ஓவர்ல. தண்ணி வந்து அம்பேர்ட்ட மட்டும் குத்துட்டு வந்துருங்க. இருங்க இந்த ஓவர் முடிஞ்சிட்டு இருங்க. அம்பேர்ட்ட குத்துட்டு வந்துருங்க, பிளேயர்ட்ட எதுவும் போய் பேசாதீங்க. நல்ல ஒரு ஷாட்டுங்க, கேப்ங்க. மறுபடியும் ஓடுறாருங்க கார்த்தி இங்க இருந்து. மிஸ் ஃபீல்டிங். நல்லா ஆடிட்டு இருக்காருங்க ஆபிரகாம். அந்த டீமுக்காக சூப்பரா ரன் எடுக்கிறாரு. இப்பதான் கிரவுண்ட் கண்டிஷனை புரிஞ்சிருக்காங்க ஸ்பார்டன்ஸ். 6-4 அடிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஓடி எடுக்கிற ரன்னும் அவ்வளவு முக்கியங்க. அதை கரெக்டா புரிஞ்சு விளையாடிட்டு இருக்காங்க ஸ்பார்டன்ஸ். 2 ஓபனர்ஸும் சூப்பரா ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 63 எப்படி சேஸ் பண்ணணும்னு கரெக்டா பிளான் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு ஷாட்டுங்க, மறுபடியும் கேப்ல போகுதுங்க. மிஸ் ஃபீல்டிங்க. ஆனா ரீபவுண்ட் ஆகி கரெக்டா கையில எடுத்துட்டாரு. நல்ல ஒரு ஃபீல்டிங். பவர் பிளேயோட லாஸ்ட் பாலுங்க. நல்ல ஒரு தடுப்பாட்டம், சூப்பரா ஆடிட்டு இருக்காரு தருண். சூப்பரா கொண்டு போறாங்க. 2 ஓவர் ஆயிடுச்சு. அம்பேர்ட்ட குத்துருவாங்க, அம்பேர்ட்ட குத்துருவாங்க, அம்பேர்ட்ட குத்துருவாங்க. வாங்க வாங்க வெளியே வந்துருங்க, அப்படியே வந்துருங்க, அப்படியே வந்துருங்க. அங்கெல்லாம் நீங்க பேசவே வேண்டாம், வாங்க. நீங்க இங்கே சொல்லி அனுப்பிச்சிட்டீங்களா? இல்ல இங்க இருந்து சொல்லுங்க, ரொம்ப தூரம்லாம் இல்ல. உங்க பிளான் என்னன்னு இங்க இருந்து சொல்லுங்க. அடல்ட் போடாதீங்க, டைமர் நிக்காது, டைமர் போயிட்டே தான் இருக்கும். போலிங் டீமுக்கு தான் இது வந்து பாத்தீங்கன்னா பாதகத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பா 4 பேரோட தான். 18 நல்ல ஓவருங்க, நல்லா பண்ணிருக்காங்க பவர் பிளேல. தேங்க்ஸ் ஆர்டிஎக்ஸ் டீம், குயிக்கா சப்போர்ட் பண்றீங்க. கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் பண்ணுங்க. ஜிம் சைடில் இருக்க கேட் வாசல்ல இருக்க வண்டி எல்லாருமே கிளியர் பண்ணிடுங்க, யார் யாருக்கு இருக்குன்ட்டு. வண்டி வரும். ஏப்பா ஜிம்மான்னு இருக்கிற வண்டியை தான் எடுக்கலாம்ப்பா. இவன் வேற சோகமா பேசின. டேய் டீ குஸ்டப்போ. பவுலர் நேம் இஸ் ஹரிஷ். விக்கெட் வினித் வரிசையில் வந்தும் ஹரிஷ். அருமையான ஒரு அட்டிங்க. அது விட்டு இருந்தாலே ஒரு ரன் வந்திருக்கு நான் டீம்லாம் நினைக்கிறாங்க. சிறப்பான ஒரு தடுப்பாட்டுங்க, சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க. நல்லா என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க ஆர்டிஎக்ஸ் உள்ள. அகல பந்துங்க, வைட். இப்பதான் நல்லா லீவ் பண்ணி விளையாடுறாரு. போன மேட்ச் ஆர்டிஎக்ஸ் வின் பண்றதுக்கு நிறைய முக்கியமா காரணமா இருந்த ஹரிஷ். வாங்க, குட் மார்னிங். மறுபடியும் ஒரு வைடுங்க, மறுபடியும் ஒரு வைடுங்க. அவங்களே 1-2 ஆடு தான் நிக்கிறாங்க. ஆனா பவுலர் ஏதோ பெருசா திங்க் பண்றாரு நினைக்கிறேன்.
bowler. கூலா தான் குக்கும்பா. கூலா போடுங்க. கூலா இருங்க. கூலா போடுங்க. நல்ல ஒரு ஷாட்டுங்க. மிஸ் ஃபீல்டிங்க மறுபடியும். நீ விட்டா நான் பாத்துக்கிறேன். பின்னாடி ஃபீல்டர் சூப்பரா வந்துட்டு இருக்காங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங் எஃபோர்ட். ரெண்டாகுமா இல்லங்க, நல்ல ஃபீல்டிங்க கார்த்தி. சூப்பரா ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்காருங்க. நான் அதிகமா கிரவுண்ட்லயே பார்த்தது இல்ல அவரை. பாத்தீங்கன்னா ஆனா கிரிக்கெட்டை கரைச்சி குடிச்ச மாதிரி ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்காரு கார்த்திக். பேட்டிங்கும் நல்லா ஆனாரு. தோட்டத்துல பண்ற பிராக்டிஸா? ஆஹா, நல்ல ஒரு லைன் அண்ட் லென்த்துங்க. சூப்பரா போட்டுட்டு இருக்காரு ஹரிஷ். இனிமே ஒரு சாதா கார்த்தி இல்ல, தோட்டம் கார்த்தி. தோட்டத்துல அவர் பண்ணாத சேட்டைகளே கிடையாதான். பாஞ்சி பிடிப்பாராம், படுத்து பிடிப்பாராம், உட்காந்து பிடிப்பாராம், விதவிதமா பிடிப்பாராம் வாழை. ஆஹா, நல்ல ஒரு ட்ரைங்க. ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. நல்லா போட்டு முடிச்சிருக்காரு இந்த ஓவர். 3 overs completed. Score 25ங்க. நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சூப்பரா போயிட்டு இருக்கு. பாட்டன்ஸ் நல்லா ஒரு நிதானமா காமன் கம்போஸ்டா விளையாடிட்டு இருக்காங்க. 3 ஓவர்ல 25னா கண்டிப்பா இன்னும் 5 ஓவர்ல 35 38 ரன்கள். 30 பந்துகள் 38. கரெக்ட். பவுலர் நேம் சஞ்சு சாம்சன். நல்ல ஷாட்டுங்க, கேப்ல அடிச்சிருக்காரு. ஆனா அங்க ஹரிஷ் இருக்காருங்க. சூப்பரா ஃபீல்டிங் பண்றாங்க ஆர்டிஎக்ஸ். ஃபீல்டிங்ல மட்டுமே கண்டிப்பா அந்த டீமுக்கு இது வரைக்குமே ஒரு 5-6 ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங். இததான் ஸ்பாட்டன் சரியா பண்ணல. கேட்சுக்கான வாய்ப்புங்க. கேட்சுக்கான வாய்ப்பு இல்லங்க. கேட்ச் டிராப் ஆயிடுச்சு. இது 2 ரன் ஓடி இருக்காங்க. இல்ல வேணாம், ரிஸ்க் ரன் வேண்டாம்னு சொல்லிட்டு ஆப்ராம் தன்னுடைய விக்கெட்டை சேமிச்சிருக்காரு. நாங்க ஃபீல்டிங்ல பண்ணலாம், கண்டிப்பா பேட்டிங் ஆடி மேட்ச் ஜெயிக்கிறோம்னு சொல்லிட்டு 2 பேட்ஸ்மேன் கான்ஃபிடென்ட்டா விளையாடிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு ஆப்ராம் தன்னுடைய விக்கெட்டை சேமிச்சிருக்காரு. மேட்ச் நல்லா போய்கிட்டு இருக்கு. நாங்க ஃபீல்டிங்ல பண்ணலாம், கண்டிப்பா பேட்டிங் ஆடி மேட்ச் ஜெயிக்கிறோம்னு சொல்லிட்டு 2 பேட்ஸ்மேன் கான்ஃபிடென்ட். நல்ல ஒரு ஷாட்டுங்க. 1-2 ஓடி ஓடி மேட்ச் எடுத்துட்டு இருக்காங்க. மிஸ்டேக் பண்ணாம விளையாடுறாங்க. பாட்டன்ஸ் பாட்டன்ஸ் தோற்பதும் இல்லை, தலைவனுவதும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜியோட விளையாட்டு இருக்காங்க. அதே தாங்க, அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஷாட்டுங்க. 2 ஆகுமா? இல்லங்க. சிறப்பான ஒரு பந்து வீச்சு சஞ்சு சாம்சன்.
கடைசி பந்து. சிறப்பான ஒரு பந்து வீச்சு. 4வது ஓவரின் கடைசி பந்து. சஞ்சு சாம்சங் நல்ல ஒரு ஷாட், கேட்சுங்க. ஃபுல் டாஸ் பாருங்க, ஈஸியா கேட்ச் கொடுத்து விக்கெட் இந்த வெளியேறாரு. நல்ல ஒரு மேட்சை திருப்பி இருக்காருன்னு சொல்லலாம் சஞ்சு சாம்சங். நல்ல ஒரு ஷாட், கேட்சுங்க. ஃபுல் டாஸ் பாருங்க, ஈஸியா கேட்ச் கொடுத்து விக்கெட் இந்த 4 ஓவர் முடிஞ்சிச்சு. இன்னிங்ஸ் பிரேக். இன்னிங்ஸ் பிரேக் முடிஞ்ச உடனே லெக் அம்பையர் டைமிங் எவ்வளோ இருக்குன்ட்டு கேப்டன் கிட்ட சொல்லிடுங்க, ஃபீல்டிங் கேப்டன் கிட்ட. இப்பயே கொஞ்சம் மேட்சை புஷ் பண்ணுங்க. செக் பண்ணிக்கோங்கண்ணா, அது ஸ்கோரர் உட்கார வைங்க, செக் பண்ணிக்கோங்க. கடைசி பந்து 30. ஆஹா ஆஹா ஆஹா, வாங்கப்பா வாங்கப்பா, வெயிடா வெயிடா. கடைசி பந்து சாம்சங். ஆஃப்டர் 4 overs ஸ்கோர் 31 விக்கெட். இன்னும் 24 பந்துகளில் 33 ஓட்டங்கள் இருக்க வேண்டும். கதிரே அவர்களே, கரெக்டா 4வது ஒரு லாஸ்ட் பால்ல விக்கெட் எடுத்திருக்காங்க. ஆர்டிஎக்ஸ் கேமுக்குள்ள வருவாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு ஷாட்டுங்க, நல்ல ஒரு பவுன்சருங்க அங்க. நல்ல ஃபீல்டிங்கும் கூட. எல்லாமே சரியா பண்றாங்க போல இருக்கு. நீங்க இது நேத்து சரியா பண்ணிருந்தீங்கன்னா நான் சரியா பண்ணேங்க, ஆப்போனன்ட் தான் எனக்கு சரியா பண்ணல. நீங்க ஒரு அபாயகரமான ஒரு பிளேயரை டீம்ல வச்சிருந்தீங்க. அவர் யாருன்னு சொல்ல வேணாம், உங்களுக்கே தெரியும். நல்ல ஷாட்டுங்க, 1 ஓட்டங்கள் மட்டுமே. என்ன ஒரு த்ரோங்க அங்க. ஒரு அருமையான பந்து, சிறப்பான ஒரு பந்து வச்சுங்க. தண்ணி வண்டி அந்த பக்கம் வாத்தல, அப்படியே ரவுண்ட் வச்சு அந்த பக்கம் வாத்தல, அந்த பக்கம் கேட்டு வந்திருக்கு. போகல. அருமையான பந்து, நோ பாலுங்க. ஆனா நல்ல ஒரு பால், ஆனா நோ பால் என்ற முறையில் நேத்து வந்து நல்ல பவுன்சருங்க, சூப்பரா போட்டாருங்க பவுன்சரை. வந்திருக்கு. கதிரே அவர்களே, இப்போதைக்கு ஃபீல்டிங்ல போடலாங்க. டைமர் போயிட்டு இருக்கு. அங்க இருக்க கொஞ்சம் வண்டி எல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிடுங்க. கேட்டு முன்னாடி யாரும் வண்டி விடாதீங்க. அங்க இப்போ டெம்போ ஒன்று உள்ள வரப்போகுது, அதுக்கு வழி வேணும். சிறப்பான ஒரு பந்து வீச்சு, நல்ல எஃபர்ட் போடுறாரு சசி என்கின்ற எங்கள் செல்லமான அமாவாசை. பெஸ்ட் ஃபீல்டர் அவார்டுக்கு வந்து இப்போதைக்கு ஒருத்தரை சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. மேஷிகல்ஸ்ல இருந்து விக்கி. ஆமா ஆமா வந்துட்டாரு அவரு. வந்துட்டாரு. நேத்து மட்டும் அவருக்கு தான் கோயில் கட்டுன்னு இருக்கோம் எங்க டீம்ல. ஒரு 10 கேட்ச் டிராப் பண்ணிருப்பாரு. விக்கி ஹரிஷ் கிட்ட தீர்த்தம் ரெடியா இருக்கு.
மாறுமா ஷாட்டுங்க. நல்லா ஓடி கவர் பண்றாருங்க. கிரவுண்ட சூப்பரா கவர் பண்ணாருங்க ஹரிஷ். இத விக்கி பாக்கணுங்க. இதெல்லாம் விக்கி பாக்கணும். கண்டிப்பா ஒரு சில பாக்கணும். பார்த்து கத்துக்கணும் இதெல்லாம். ஒரு சில ஆமாமா, நேரம் ஆமாமா. தம்பி கிட்ட இருந்து அண்ணனுங்க கத்துக்கணுங்க. ஆமா. அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு பாருங்க. தீர்த்தத்தை வாங்கி குடிக்கணுங்க. தீர்த்தத்தியா? ஆமா, அவருக்கு தெரிஞ்சிருக்கும். தீர்த்தனும் போது அவருக்கு புரிஞ்சிருக்கும் அது என்னன்னு. நல்ல ஃபீல்டிங்க. எல்லாம் பைத்தியக்கார மாதிரி ஓடுறாங்க. ஓடுறாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம், அந்த பக்கம் இந்த பக்கம். நல்ல ஃபீல்டிங். ஆமாமே மாமே. லாஸ்ட் பாலுங்க. நல்ல ஷாட்டுங்க. கேட்ச் ஆகுமா? பவுண்டரி போகுது. அப்பா இப்பதாங்க 2 ரன் ஓடி இருக்காரு ஆபிரகாம். பாவம் அவங்க டீம்ல கெஞ்சுறாங்க. 2 ஓடு எப்படா ஓடுறது? முன்ன பின்ன ஓடிக்கிட்டு எதனா பழக்கம் இருந்தா பரவாயில்ல. புதுசா பேட்டை கையில கொடுத்துட்டு ஓடுனா எப்படா ஓடுறது? அன்னைக்கு இன்னைக்கு 2 மைக்கில போய் சொன்னாரு. ஆமா, கொஞ்சம் வெயில் அடிக்குதுங்க. பின்னாடி போயிடுறேன். இருப்பா ஒரு நிமிஷம் இருப்பா. 38. 5 ஓவர் முடிந்த நிலையில் 38. இது எவ்வளவு ஆனணும்? 3க்கு 25. 18 பந்துகளில் 25 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி பெறலாம். கண்டிப்பா 2 டீமுக்குமே 50-50 சேலஞ்ச் தான் இது. டாட் இல்லாம ஓடி நிறைய ரன் எடுத்தாங்கன்னா கண்டிப்பா 25 சேஸ் பண்ணலாம். இவங்க அத ரன் ஓட விடாம நல்லா ஃபீல்டிங் பண்ணாலே போதும். மேட்சை வின் பண்ணிடலாம். சேவ் பண்ணிடலாம் மேட்சை. வைடோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு ஷாம். அந்த அணிக்காக சிறப்பாக பந்து வீசிக் கொண்டிருக்கும் ஷாம். இன்னும் 18 பந்துகளில் 24 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி பெறலாம். பாட்டார் சிறப்பான ஒரு நல்ல ஃபீல்டிங்க. டைரக்ட் டச்னா கண்டிப்பா நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆப்ரம் ஸ்டார்டிங்ல இருந்து நல்லா தான் பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு. அப்பா அவரால் ரன் தான் நிறைய ஓட முடியல. அதுக்கு அவர் முதல்ல அந்த 5 லிட்டர் கேனை இறக்கி வைக்கணும். கீழே இறக்கி வைப்பாரான்னு தெரியல. ஓகே, இறக்கி வைக்கிறாரா? அடுத்த வருஷம் கண்டிப்பா அந்த 5 லிட்டர் கேன்லாம் இறக்கி இருக்கணும் அப்புறம். அப்பதான் கண்டிப்பா உங்களால விளையாட முடியும். ஏன்னா சின்ன பசங்க நிறைய நல்லா விளையாடுறாங்க. நல்ல ஷாட்டுங்க. பாலா ஹேர் ஸ்டைல் பாலா முடி அப்படியே சிலிப்பி விடுறாருங்க. பால் ஒரு பால் பிடிச்சி வச்சுட்டு கேமரா அவர் தான் போக்கஸ் பண்ணிட்டு நிறைய பாலுங்களா. பால் கவுண்ட் 4 பால் இருக்கு இன்னும். இன்சைட் ஏஜ்ல ஒரு போல்டுங்க. 4 பால் இருக்கு இன்னும். அடுத்ததாக நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அவரு கிறிஸ் கெயிலுன்னு அவரு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அவரை அது அவரு மட்டும் நினைக்கணுமா இல்ல மத்தவங்களும் நினைக்கணுமான்றத இப்ப கண்டிப்பா ஆடிதான் காட்டணும். நேத்து நைட்டு வந்து ரன்னிங் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டா போல. எங்க ஆராத்தூர் கோயில சுத்தி சுத்தி ஓடி இருந்தாரா? அவங்க தம்பியை 8 பால் அடிக்க சொல்லி இவர் ரீச்சுக்குள்ள ஓடியாந்து கோயில சுத்துற ஞாபகமா போய் லெகம்பர் சுத்தி நிக்கிறான். இங்கவன் ஏங்க நேரா ஓட விடுங்க அவனை. லெகம்பர் கொஞ்சம் கிட்டே நின்னுப்பா. உன்னை சுத்தி ஓடி வருவான் அவன். ஃபீல்டர் எங்க நிக்கிறாரு என்ன போடுறாங்கலாம் தெரியாது. வந்தவொடனே பேட் தட்டாரு. லெகம்பர் நிக்கிற. இருங்க ஷாம். ரிவேஸ்ங்க. எங்கேயோ போயிடுச்சு பால். எது கீப்பர் கையிலையா? ஆமாங்க, தானுங்க. இல்ல ரிவர்ஸ் முயற்சி. டாட் பாலுங்களா? டாட் பால். டாட் பாலுங்க. கெயில் என்னைக்குமே ரிவர்ஸ் அடிச்சது இல்ல. ஏங்க அவர் லெஃப்ட்ல அதை மறக்க கூடாதுல்ல. இவரு ரைட் ஹேண்டர் கெயில். எதுக்கு கெயில்னு சொல்றாருன்னு எனக்கும் தெரியல, பாக்குறவங்களும் தெரியல. அங்க பாருங்க. வைடு கிடையாது. நல்ல வைடு கிடையாது. 2 சைடு போட்டாலும் கரெக்ட் பால் தான். யோசிச்சு போடுறாருங்க போலரு. சூப்பரா கம்பேக் பண்ணிட்டு இருக்காரு ஷாம். ஆர்டிஎக்ஸ் அணிக்காக
இன்னத்துக்கு இந்த ரிவர்ஸ்னே தெரியல. இப்ப கண்டிப்பா பிரஷர்ல தான் இருப்பாரு. பிரஷர் ஆஃப் த பேட்ஸ்மேன். அடித்து காட்டுவாரா? பால் போடும்போது பேசாதீங்க. ஒரு நல்ல பந்து. பாலுங்க. ஓவர். தன்னுடைய விக்கெட்டை சேவ் பண்றதுல தான் இருக்காரு ஒழிய மேட்சை சேவ் பண்ற மாதிரி தெரியல. ஆஃப்டர் 6 ஓவர் கம்ப்ளீட்டட் for 41 22 12 balls 22. நீங்க என்ன நினைக்கிறீங்க கதிர்? யாருக்கு ஃபேவரா போகும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா இது போலிங் டீம் தான் ஃபேவரா போயிட்டு இருக்கு. இப்போ இப்போதைக்கு மேட்ச் பாத்தீங்கன்னா போன ஓவர்ல இருந்து நம்ம அனலைஸ் பண்ணோம்னா பேட்டிங் டீம் இல்ல போலிங் டீம் தான் ஃபேவரா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி போனா ஸ்பாட்டன்ஸ்க்கு அது நல்லது இல்ல. ஏன்னா இது ஒரு டோவா மேட்ச் ஸ்பாட்டன்ஸ்க்கு. ஏன்னா ஆல்ரெடி ஒரு மேட்ச் லாஸ் பண்ணிருக்காங்க. நல்ல ஷாட்டுங்க. ஜெகன் தனது அணிக்காக சூப்பரா விளையாடிட்டு இருக்காரு. இப்போ கோகுல் ஃபார்ம்ல இல்லையான்னு சொல்லிட்டு அந்த அணியின் மூத்த ஆட்டக்காரர் குருசாமி என்று அழைக்கப்படும் ஆபிரகாம் கேள்வி எழுப்பியிருக்கிறார். போயிருக்கா? நாளா கேட்சுங்க. லாபகமா பிடிச்சிருக்காங்க. கீழே அடிக்கிறாருங்க பால, போட்டு தேய்க்கிறாருங்க பால. அடுத்ததாக ஹெலிகாப்டருக்கு ஃபேமஸ் ஆக சக்திவேல். சக்தி வேலுங்க ஸ்பாட்டன்ஸை காப்பாத்துவாரா? போலிங் நல்லா போட்டிருக்காரு. பேட்டிங் நல்லா ஆடுவாருன்னு நினைக்கிறாங்க. ஸ்பாட்டன்ஸனோட கேப்டனை பேட்டிங்ல பார்க்க முடியல. அவர் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாரான்னு தெரியல. போயிருக்கா? நாளா கேட்சுங்க. லாபகமா பிடிச்சிருக்காங்க. நல்ல ஷாட்டுங்க. 2 ரன் கிடைக்குமா? இல்லங்க, கார்த்தி சூப்பரா ஃபீல்டிங் பண்றேன். அருமையான ஒரு ஃபீல்டர்ஸ் வச்சிருக்காங்க ஆர்டிஎக்ஸ். நல்லா பவுண்டரியில சூப்பரா ஃபீல்டிங் பண்றாங்க. வாரியர்ஸ் டாஸை வின் பண்ணீங்க. டிசிஷன் இன்னும் சொல்லல. டிசிஷன் என்னங்க? வாரியர்ஸ் அருமையான பந்துங்க. மறுபடியும் ஒரு டாட் பாலுங்க. வாரியர்ஸோட டிசிஷன் பவுலிங். நன்றி. நல்ல ஷாட்டுங்க. ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. போலிங் வாரியர்ஸ் டாஸை வின் பண்ணி போலிங் எடுத்திருக்காங்க. இதோ எங்கள் அன்பு அண்ணன் AS பழனி அண்ணன் அவர்கள் இந்த போட்டி காண்பதற்காக வந்திருக்கிறார். வருக வருக என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகிறோம். இவர்தான் NSK நகரில எவர்கிரீனுடைய முன்னாள் கேப்டன் இவர் என்பதை பெருமையுடன் நாங்கள் கூறிக்கொள்கிறோம். ஓவர் 6 பால் ஆனதா ஓவர் கொடுத்துட்டாங்க. 6 பந்துகளில் 19 ஓட்டங்கள் அடித்தால் வெற்றி பெறலாம். நீங்க இங்க 12th மேன் இருக்காங்க. இல்ல இங்க சொல்லுங்க. நீங்க 12th மேன் சொல்லுங்க. அவர் போய் அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாரு. நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க. இல்லப்பா கரெக்டா தான் இருக்கு, நீ சொல்லிடு. 6 பால் முடிஞ்சு. சந்தோஷ் இப்படி வாங்க.
பந்துகளில் 18 ஓட்டங்கள். ஐந்து பந்துகளில் 18 ஓட்டங்கள். நல்லா அடிங்க கேட்ச் நினைக்கிறேன். இல்லங்க. ஆஹா, ஹீரோ ஒரு ஃபுட்பால் பிளேயர். ஆஹா, ஒரே ஃபுட்பால் பிளேயராவே இருக்காங்க நம்ம ஏரியால. இன்னும் 4 பந்துகளில் 16. சிறப்பான ஒரு அடிங்க. ஆனா 1 2 பத்தாது. அவுட்டுங்க. நல்ல த்ரோங்க. ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. மூன்று பந்துகளில் 15 ஓட்டங்கள். காட்டுங்க. இன்னும் 2 பந்துகளில் 13 ஓட்டங்கள். 2 சிக்ஸ் அடிச்சா மேட்ச் டிராப். அருமையான பந்துங்க. டாட் பாலுங்க. சூப்பரா போட்டிருக்காருங்க போலிங். சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. அனைவராலும் அமாவாசை என்று ஆண்போடன் அழைக்கப்படும் சரியான ஏக்கர். ஏய், கையை கீழே ஊத்திக்க போற. ஒரு வருஷம் பார்த்தா குடுக்கணும் ஒரு போய் சிமெண்ட்ல கொத்திட்டாங்க. வந்தாருக்கு வழி விடும் யார்? பால் வந்தா அதுக்கு வழி விடுவார். என்னாச்சு? கரெக்ட் பால் மச்சான். இங்க லைவ்ல இருக்கு, வந்து பாருங்க. லைவ்ல இருக்கு, வந்து பாருங்க. கரெக்ட் பால் தான் அது. பிளேயர் ஆஃப் தி மேட்ச் சஞ்சு.